வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூபோட அந்த ஸ்டூடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டூடியோ நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ கவுண்ட்டை வந்து நமக்கு வாட்ச் ஓவர் இருக்குது, எவ்வளோ அந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோ பயன்படுது. அந்த ஏர்ன் பண்ணுற பட்டன் எல்லாமே, கமெண்ட் எல்லாமே நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுதான் யூடியூப் ஸ்டூடியோ. இப்போ என்னோடய பர்சனல் சேனல்லே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பிரின்சஸ் உலகம், இப்போ நீங்கள் எந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் என்ன ஜிமெயிலில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயிலில் என்னென்ன சேனல் இருக்கோ அதை நமக்கு இது காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, நான் இப்போ நான் வந்து யூடியூப் ஸ்டூடியோ வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, என்னோடய வீடியோ எவ்வளோ போஸ்ட் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுதா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதில் அந்த ரைட் சைடில் கார்னர் இருக்குது பாருங்கள். இந்த கார்னரில் இருக்கிறத என்னோடய ஐகான். இப்போ நான் வந்து இந்த கீழே சேனல் அனலைசிஸ்னு இருக்கா, அது கீழே இருக்கிறதான் வியூஸு, அது பக்கத்தில் இருக்கிறது வாட்ச் ஓவர் லாஸ்ட் 28 டேஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொல்லி அதில் காட்டும். இப்போ இந்த பிரின்சஸ் உலகம் போட்டு அது கீழே இருக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு காட்டும். இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இந்த 3 கோடு மாதிரி இருந்தால் அது வியூஸு, அப்புறம் லைக் பட்டன், அப்புறம் கமெண்ட் பட்டன், இதுதான் இருக்கும். மேக்ஸிமம் இதுதான் எல்லா இதுலேயும் இருக்கும். இப்போ கீழே அந்த டேஷ்போர்டில் இது டிஸ்பிளே ஆகும். கண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம போட்டிருக்க வீடியோ, ஷார்ட்ஸு எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் அதில் வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ போயிருக்கு, ஷார்ட்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் காட்டுதா. இதுதான் நான் போட்டிருக்க வீடியோஸும் நான் போட்டிருக்க ஷார்ட்ஸும் அதோட ப்ளேலிஸ்ட்டும் கீழே இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு விசிபிள் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நான் வியூஸில் போயிட்டு இப்போ நான் எவ்வளோ நம்பர் அந்த மாதிரி நான் கவுண்டர் அடிச்சுட்டு நான் அப்ளை பண்ணி பர்டிகுலராக கூட என்னால் பார்க்க முடியும். இப்போ நான் விசிபிலிட்டியில் போயிட்டு பப்ளிக்காக எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட்டாக எவ்வளோ இருக்குங்கிறதையும் நான் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய ஷார்ட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு வந்து ஷார்ட் பை மோர் வியூன்னு கொடுத்தேன்னா என்னோடய வீடியோ வந்து எவ்வளோ போயிருக்கு, அதாவது எவ்வளோ அதிகமாக போயிருக்கோ அந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு காட்டும். இப்போ 2M 1M அதுக்கு கீழே எவ்வளோக்கே அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து எனக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வியூஸ் வந்து இது வரைக்கும் எவ்வளோ, அதாவது நம்ம எப்படி போய்கிட்டுருக்கு, கம்மியாக போதா அதிகமாக போதா அப்படிங்கிற இது காட்டும். அப்புறம் லாஸ்ட்டாக 60 மினிட்ஸில் நம்ம வீடியோ வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரியல் டைம் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் 48 ஹவர்ஸ் அதாவது 2 டேஸில் எவ்வளோ போயிருக்குன்னு அதில் காட்டும். 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா காட்டும். ஏதோ எரர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், அதை காட்ட மாட்டேங்கி. ஒன்ஸ் அகெயின் ஏதோ எரராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ரேடியோ பட்டன் 1 தான் நமக்கு செலக்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் வீடியோ எவ்வளோ, ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது மேலே உங்களுக்கு கவுண்ட் காட்டும். இப்போ இந்த கமிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் என்னென்ன கமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த ஏர்ன் பட்டனுங்கிறது தான் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான பட்டனு. இதில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வாட்ச் ஓவர் லிஸ்ட் தெரியும், வியூஸ் எல்லாமே தெரியும். எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆனால் நமக்கு ஏர்ன் பட்டன் வந்து நமக்கு ஓகே ஆயிரும். ஓகே, இந்த ஏர்னை பற்றி நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.